ஹவாய் என்று சொல்லப்பட்ட தீவு குஷ்டரோகிகளால் நிறைந்த இடம். யாரும் அங்கு செல்ல விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு பெல்ஜியம் கேத்தலிக் பிரிஸ்ட் ஃபாதர் ஜோசப் டேமியன் டி வெஸ்டர், known as செயின்ட் டேமியன் ஆஃப் மொலாக்கா, ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு சென்றார். புனித இறைவனின் அன்பை எடுத்துரைக்க ஆரம்பித்தார். குஷ்டரோகிகள் மத்தியில் அருந்தொண்டாற்றினார். அவர்கள் புண்களை கழுவி சுத்தம் செய்து மருந்து வைத்து கட்டினார். மரங்களை வெட்டி அவர்களுக்கு நல்ல குடியிருப்புகள் அமைத்து கொடுத்தார். அவர் 3/1/1840 முதல் 15/4/1889 வரை 49 ஆண்டுகள் வாழ்ந்தார். அங்குள்ள மரங்களை வெட்டி அவர்களுக்கு நல்ல குடியிருப்புகள் அமைத்து கொடுத்தார். தண்ணீரை கொதிக்க வைத்து பயன்படுத்த வைத்தார். அவர்களோடு ஒருவராக உண்டு உறங்கி வாழ்ந்தார். அம்மக்களும் தங்கள் வேதனைகளை மறந்து தியாகத்தோடு அவர் எடுத்து கூறிய இயேசுவின் அன்பால் கவரப்பட்டனர். ஞாயிறுதோறும் ஒரு மரத்தின் நிழலில் அருமையான ஆராதனை நடத்தி வந்தார். ஒரு ஞாயிறு ஆராதனையில் செய்தி கொடுக்க எழும்பியவர் "வி த லெபர்ட்ஸ்", குஷ்டரோகிகளாகிய நாம் என்று ஆரம்பித்தார். அனைவரும் மிரண்டு விழித்தனர். தன் மேலாடையை கடற்றிய முதுகை காண்பித்தார். அங்கு அநேக வெண் பத்துக்கள் தோன்றியிருந்தன. உடனடியாக தன் நாடு செல்லும்படி அனைவரும் அவரை வற்புறுத்தினர். ஆனால் அவரோ, சிலுவை சுமப்பதை என் வேலை என்று இறுதி மூச்சு வரை அவர்களோட வாழ்ந்து மறித்து அவர்களாலே அடக்கம் செய்யப்பட்டார். இன்று இறைவனுக்காக எதையாயினும் நாம் தியாகம் செய்திருக்கோமா? மத்தேயு 16:24, மார்க் 8:34 2 வசனங்களிலும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர். Matthew 16:24 and Mark 8:34. If anyone will come after me, let him deny himself and take up his cross and follow me. One song. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நானும் ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு சொல்லவும், பிறருடைய நன்மையிலே நான் கரிசனையோடு பிறருக்காக பணியாற்றவும் கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் செஞ்சுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.